ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் வழங்கக்கூடிய ட்ரிபிள்ஸ். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் பிரசன்ஸ் ட்ரிபிள்ஸ் டிசம்பர் 11 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் விஐபியில். சோ இப்போ வந்து நம்ம வந்து சில கேள்விகளை கேட்க போறோம். முதல் கேள்வியே வந்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் தான். ட்ரிபிள்ஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தலைவரே. வணக்கம். ட்ரிபிள்ஸ் வந்து இப்போ ஸ்டோன் பெஞ்ச்ல இருந்து நாங்க பண்ற ஹாட் ஸ்டாருக்கு பண்ற ஒரு முதல் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி. இதோட கதை வந்து முத வந்து எனக்கு கல்யாண் தான் வந்து ஒரு ஐடியா சொன்னாரு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாலாஜி அப்படின்ற ரைட்டர் வந்து ஹேஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். அதாவது வந்து நம்ம கிரேசி மோகன் சார், நம்ம எல்லாருமே கண்டிப்பா கிரேசி மோகன் சாரோட பெரிய ஃபேன்ஸா இருப்போம். அந்த மாதிரி ஒரு காமெடி, அதாவது பேசிக்கலி இந்த ஷோவே வந்து பாத்தீங்கன்னா we can proudly say that this is like a dedication to கிரேசி மோகன் சார் அண்ட் திஸ் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்ன்ற மாதிரி. ஸோ அந்த ஐடியா கேட்கும் போதே பயங்கர ஃபன்னியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் தென் சாருகேஷ் வந்து அதை டைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வி ஸ்டார்டட் திஸ் ப்ராஜெக்ட். ரைட் ஃப்ரம் டே ஒன் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, எங்க மொத்த டீமுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி குட் ஹியூமர். இந்த படத்தை இந்த ஷோல வந்து இந்த வெப் சீரிஸ்ல வந்து there's a good humor as well as a good romance in it. And பெர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து ஜெயோட பெர்ஃபார்மன்ஸும், விவேக் பிரசன்னா, ராஜ் இவங்களோட ஹியூமர் அண்ட் வாணி போஜன் மாதிரி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே we all enjoy it. So we are very proud that we have produced this show. Thank you ரொம்ப நன்றி. அடுத்து ஜெய் அவர்களே, இதுதான் வந்து உங்களுடைய முதல் என்ன சொல்றதுன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் விஐபில தான் வந்து உங்களுடைய முதல் டெபியூ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க இது பண்றது. இத பத்தி உங்களுடைய என்ன கருத்து? என்ன கருத்து? ஆமா, என்ன கருத்து? சூப்பர், நன்றி. இல்ல, உண்மையிலேயே ஒரு ஹாட் ஸ்டார் சீரீஸ் ஒண்ணு பண்றோம் அப்படின்ற ஒரு தாட்ஸே வரல எங்களுக்கு. அந்த மூவிக்கு என்ன ஒரு ஸ்பெண்ட் பண்ணி என்ன அளவுக்கு ஒரு கிராண்டா எடுப்பாங்களோ, அந்த மாதிரி தான் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட் தான். நான் போய் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ரொம்ப கிராண்டா, எல்லாமே கிராண்டா இருக்கும், எல்லாமே மூவியோட ஒரு லெவல்ல ஹையரா இருந்தது. அந்த டைரக்டரும் எனக்கு ஒரு மூவில ஒரு ஷூட் பண்ற ஒரு ஃபீல்டா இருந்தது. ஏன்னா சப்போஸ் நம்ம சீரீஸ்னா கொஞ்சம் ஃபாஸ்டா ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இங்க நல்லா டைம் எடுத்து ரொம்ப அழகா பொறுமையா ஷூட் பண்ணாங்க. ஸோ எனக்கு டிஃபரன்ஸ் எதுவுமே பெருசா தெரியல. ஓகே, தேங்க்யூ, நன்றி. வாணி போஜன், உங்களுக்கும் அதே கேள்விதான். இதுவும் உங்களுடைய டெபியூ இல்லையா? ஃபர்ஸ்ட் ரொம்ப எக்ஸைட் ஆனது வந்து கார்த்திக் சுப்புராஜோட ப்ரொடக்ஷன் அண்ட் யூனோ அப்புறம் ஹாட் ஸ்டார் ரெண்டுமே சொல்றப்போ எனக்கு கதை கேட்கறப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெப் சீரிஸ் நான் பண்றேன், என்னோட டெபியூவும் கூட இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ and then a special mention to my director சாரு ரொம்ப அழகா ஷூட் பண்ணிருக்காரு. அவர் லைக் ரைட்லி செட் ஜெய் சொன்னாரு, ஒரு படம் மாதிரியே ஷூட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. த்ரூ அவுட் த சீரீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஓகே, தேங்க்யூ சாரு. சாரு வணக்கம். வணக்கம் சார். எதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ்னு பேர் வச்சீங்க? இந்த படத்துல வந்து சாரி இந்த ஷோல வந்துட்டு எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் 3 வரும். 3 நண்பர்கள், அவங்கள 3 நண்பர்களுக்கும் ஒருத்தருக்கு மட்டும் 2 பேரு, இன்னொருத்தங்களுக்கு ஒரு பேரு. ஸோ 3 ஃபீமேல் காமிக்ஸ், 3 வில்லன், 3 விதமான பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாமே 3 வர்றதுனால ட்ரிபிள்ஸ் வச்சா கரெக்டா இருக்கும்னு எங்க ரைட்டர் பாலாஜி தான் வச்ச டைட்டில் இது. அதை நாங்க எல்லாரும் ஆமோதிச்சோம். அது இப்போ கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சுன்ற ஃபீலிங் எங்களுக்குமே இருக்கு. வேற எந்த ஆப்ஷன்ஸும் இல்ல, வேற அந்த ஒரு பேர் தான் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதான் ஷார்ப்பா கரெக்டா இருந்தது மத்த ஆப்ஷன்ஸ். பட் நத்திங் இந்த அளவுக்கு எதுவுமே ஒர்க் ஆகல. ஓகே, 3 முகம், 3 மூர்த்திகள். ஓகே, நைஸ், தேங்க்யூ ரொம்ப நன்றி. அண்ட் விவேக் பிரசன்னா, உங்களுடைய கேரக்டர் இந்த ஷோல எப்படி? ஃபன்னான கேரக்டர். நீங்க அதான் அந்த 3 வில்லன் 3 பேரு அப்படிங்கறத சுத்தி தான் அந்த கேரக்டர் வந்து கதையும் சுத்திட்டே இருக்கும். சோ அதுதான் ரொம்ப ஃபன்னா இருக்கும். இப்ப என்ன ட்ரெய்லரை பார்த்தோமோ அது வந்து அதே அளவு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் கடைசி ஃப்ரேம் வரைக்கும், எண்ட் கார்டு வரைக்கும். கேரக்டரா இதுக்கு மேல சொல்ல மாட்டேன், தெரியும் எனக்கு. ஓகே, அடுத்து நன்றி ராஜ்குமார். இந்த ஷோல ட்ரிபிள் ஷோல உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கேரக்டரும் உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டரும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது 1-2 ஃபேக்டர்ல வந்து ஒத்து போகுமா? ஆக்சுவலி இந்த ட்விஸ்டே இந்த கதையில என்னதான், சோ அது வந்து நான் எப்படி சொல்றதுதான் தெரியல. ரியல் லைஃபோட அப்படின்னா ரியல் லைஃபோட கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்றோம். சோ எனக்கு இதுக்கு மேல இதான் கேரக்டர்.
சோ எதுவும் ஒத்து போகல? இல்லைங்க, கண்டிப்பா இல்லைங்க. ஓகே, இங்க அதை வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அந்த அதாவது ரிலீஸ் ஆயிடுமோ அப்படின்றத அதை சொல்ல மாட்டேன்றாங்க. ஓகே, சோ மாதுரி அவர்களே வணக்கம். உங்களுடைய கேரக்டர் இந்த ட்ரிபிள் ஷோல எப்படி? சோ என்னோட கேரக்டர் ரொம்ப சிம்பிள், ஃபன் லவிங் கேர்ள், ரொம்ப இண்டிபெண்டான விமன். என்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜெய் மேல இருக்கும். சோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு எப்படி இந்த கதை போகுது, அந்த கல்யாணம் பண்ணும்போது என்ன ட்விஸ்ட் வருது, சோ அதுபடிதான் போகும். ஓகே, ஜாலியா இருக்கும், பாக்கும்போது என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. ட்ரெய்லரை பாக்கும்போது கல்யாணத்தை நிறுத்தணும், கல்யாணம் இல்லனாலும் கச்சேரி நடக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ நடக்குது, 3க்கு போகணும்னு நினைச்சா கடைசியில இதை பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுக்கு போறோம். சோ இந்த முதல் கேள்வியே வந்து சாருகேஷ் அவர்களுக்கு தான். அது என்ன ஒரு 2 பேர் வச்சிருக்கீங்களே, ட்ரெய்லர்லயே பார்த்தோம், மாது சீனு அப்படின்னு சொல்லி, அதற்கான பெயர் காரணம் என்ன? மாது சீனு வந்துட்டு ஐகானிக்கான கேரக்டர் நேம்ஸ், கிரேசி மோகன் சாருடைய ஐகானிக் கிரியேஷன்ஸ். லிட்டரலா க்ரோயிங் அப் ஃபுல்லாவே அந்த மாது சீனு பிளே, டிராமா, அந்த ஆடியோ கேசட் எல்லாம் கேட்டுதான் வளர்ந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாலாஜியோடைய ஸ்கிரிப்டை படிக்கும்போது மாது சீனு உடனே ஓகே, அங்கேயே சோல்டு, கண்டிப்பா இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அந்த அந்த கேரக்டருக்கான ஒரு டெடிகேஷன் தான், ஹொமாஜ் மாதிரி தான் இது. கிரேசி மோகன் சாருக்கும் அந்த கேரக்டர்ஸ்க்குமான ஒரு ஹொமாஜ் தான் இருக்கு. ஸோ அவருடைய ஸ்டைல் ஆஃப் காமெடி ஆஃப் எரர்ஸ், வார்த்தை விளையாட்டு, இதெல்லாம் வச்சு பாலாஜி எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாது சீனு வந்துட்டு விவேக் பிரசன்னா ராஜ்குமார் ஆக்சுவலா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி கலக்கியிருக்காங்க அவங்களும் சொல்லிட்டாங்க. மாதுவன் சீனுவை பாக்குறதுக்கு நாங்களும் காத்துட்டு இருக்கோம். டிசம்பர் 11ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபில ட்ரிபிள்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அடுத்த கேள்வி ராஜ்குமார் அவர்களே, உங்களுடைய இந்த ஷோல உங்களுடைய பெஸ்ட் மொமெண்ட், அது ஷூட்டிங்கா இருக்கலாம், ஷூட்டிங் ஆஃப் த ஷூட்டா இருக்கலாம், ஒரு பெஸ்ட் மொமெண்ட் நீங்க ஏதாவது ஒண்ணு உங்க மனசுல இருக்கிறது? ரொம்ப பெஸ்ட் மூமெண்ட் ஆக்சுவலி ஓவராலாவே ஷூட் எல்லா நாளுமே ரொம்ப ஃபன்னா தான் இருந்தது. ஸோ அதுதான் நீங்க ஸ்கிரீன்லயும் பார்க்க போறீங்க. எங்கேயுமே ஒரு நாள் கூட எங்களுக்கு எங்கேயுமே ஒரு டிஸ்பியூட்டோ எதுவுமே இல்லை. ஸோ எல்லா மூமெண்ட்டும் ரொம்ப பெஸ்டா இருந்தது. எல்லா சீனுமே ரொம்ப கியூட்டா இருந்தது. இந்த சீனா அந்த சீனா அப்படின்னு சொன்னா போட்டி போட்டு இருந்தது. எல்லா சீனுமே எப்படி ஆர்டிஸ்ட் போட்டி போட்டு நடிப்பாங்கன்ற மாதிரி ஃபார் சீன் வந்து ஒரு சீனுமே so beautiful and well written for a web series. I have to appreciate Balaji, Sharu இந்த நேரத்துல. So I love all the scenes. நன்றி நன்றி. நம்ம வந்து மக்கள் என்ஜாய் பண்றதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணும்போது அதுக்கான ஒரு ரிசல்ட் வேற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. So I can see that. அடுத்ததாக ஜெய், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் சம்பந்தப்பட்டமான ஒரு கதை இல்லையா? சோ உங்க வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு முக்கியம்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலி. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட கூட ஒரு ஷேர் பண்ணாத விஷயங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே எனக்கு எப்பவுமே ஒரு பேக் போன் மாதிரி சப்போர்ட்டா இருப்பாங்க. ஓகே, சோ இந்த படத்துலயும் அப்படிதான், ஐ மீன் இந்த சீரீஸ்லயும் அப்படிதான். சோ ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான். ஓகே, சோ கண்டிப்பா இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் உங்க லைஃப்னு சொல்றீங்க. இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டான ஒரு காமெடி ஷோவை ட்ரிபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஷோ உங்களோட நண்பர்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னா யாராருக்கெல்லாம் டெடிகேட் பண்ணுவீங்க? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படி நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஸ்ட்ரீட் பண்ண முடியும். எல்லாருமே எனக்கு ஒரு 100% ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ் அப்படி சொல்ற ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நான் அந்த படத்தை டெடிகேட் பண்றேன். ஓகே, ஆல்வேஸ் டெடிகேட் யூ. யா, டேக் இட். தேங்க்யூ ஜெய், தேங்க்யூ. சோ கண்டிப்பாக வந்து நானும் இந்த காமெடி ஷோவை வர டிசம்பர் 11ஆம் தேதி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பாக்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். சோ அடுத்த கேள்வி ராஜ்குமார் அவர்களே, உங்களுடைய ஃபேவரட் டைலாக்னு ஏதாவது இருக்கா? நிறைய டைலாக் இதுல பார்த்தோம், ட்ரெய்லர்ல பார்த்தோம். உங்களுடைய ஃபேவரட் டைலாக்னு ஏதாவது இருக்கா இந்த ஷோல? ஹோட்டல்ல அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நான் வந்து வெங்கடேஷ் சாரோட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இவங்களெல்லாம் சுத்திட்டு அந்த ஒரு சோபரா இல்லாம ஒரு ட்ரங்க் ஃபீல் இல்லாம ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்னடா சொல்றாங்க அப்படின்னு. அந்த போர்ஷன் நான் ரொம்ப விரும்பினேன். ரொம்ப நல்லா இருந்தது அந்த போர்ஷன். ஓகே ஓகே, அது என்னது போத்தலையா? அது எக்ஸ்பிளைன் பண்றப்ப அவர் நான் ஃபுல் போதையில இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் சோ அந்த ஒரு ட்ரிப்ல இருப்பேன். அவர் வந்து இருக்காங்க நாங்க அங்க இருந்துப்பா அங்க அந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். என்னடா பேசுறாங்க கூட்டிட்டு போடா அந்த மாதிரி இருக்கும். அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே,
சூப்பர் சூப்பர். ஓகே, ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் ஜெய் அவர்களே, இந்த ட்ரிபிள் ஷோல உங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்? எப்படிப்பட்ட கேரக்டர்? நல்ல பையன். நல்ல பையன். நான் டைரக்டர் டார்லிங், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டார்லிங். என்ன கேரக்டர்? கல்யாண ராம. பட் அந்த கேரக்டர் சொன்னது சர்ப்ரைஸ் போயிடும். சோ நீங்க அதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். அது பேர் அவர்தான் கரெக்ட். அவர்தான் ட்ரிபிள்ஸ் போறாரு. ஓகே, சோ பேரு ராம், ஒரு நல்ல பையன் அப்படின்ற மாதிரி ஒரு இதா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அண்ட் மாதுரி, நீங்க இந்த ட்ரிபிள் ஷோல யாரு கூட நிறைய ஒர்க் பண்ணீங்க? யாரோட நிறைய ஷூட்டிங் நடந்தது? ஜெய் கூட. முக்காசி சீன்ஸ் ஆக்சுவலி ஜெய் கூட தான் இருந்தது. ஜெயும் அப்புறம் ராஜும். ஓகே ஓகே. சோ அதுல ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள்? பெருசா எல்லா சீன்ஸுமே வந்து ஜாலியா ஃபன்னா தான் இருந்தது. ராஜ் கூட வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல சரக்கு அடிக்கிற சீனு, அது கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. ஜெய் கூட ஆல்மோஸ்ட் ஆல் தி சீன்ஸ் வர் வெரி வெரி ஃபன். லைக் டிஸ்கஸ் பண்றது எல்லாமே வாஸ் ஆல் ஃபன். ஸ்பெசிபிக்கா எதுவுமே இல்ல. சூப்பர். ஓகே ஓகே. சோ அந்த சீனுக்காக நாங்களும் காத்துட்டு இருக்கோம் டிசம்பர் 11 வரைக்கும். கார்த்திக் சுப்புராஜ் அவர்களே, இந்த 3 பேர் இருக்காங்களே அந்த ட்ரிபிள்ஸ், இதுல வந்து யாருக்கு ரொம்ப குறும்பு ஜாஸ்தி? இல்ல, இந்த இவங்க 3 பேர் கேரக்டருமே செமையா இருந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன, அந்த இந்த ஐடியா கேட்டுட்டு ஸ்கிரிப்ட் ஷூட்டிங் போறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு நான் பெருசா இப்ப பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த ஷோவோட ஒரு கட்டு பார்த்தேன். செமையா இருந்துச்சு. ஐ மீன், ஐ என்ஜாய்ட். வி ஆல் எங்க ஆபீஸ்ல தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். வி ஆல் லாஃப்ட் அவுட். அந்த மாதிரி ஒரு இது 3 பேர் கேரக்டருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜெய்யா இருக்கட்டும், ராஜ், விவேக், சொன்ன மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் காமெடி தேர் இஸ் a good romance part in it. அதாவது வித் ஜெய் அண்ட் வாணி அண்ட் ஜெய் அண்ட் மாதுரி, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரொமான்ஸ் போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. இது போக வந்து படத்துல வந்து ஏ வெங்கடேஷ் சார் நடிச்சிருக்காரு அண்ட் மணிகண்டன் ஆச்சாரி நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் கேரக்டருமே பயங்கர செம்ம ஜாலியான கேரக்டர். அந்த 2 பேருமே கலக்கிருக்காங்க. ஸோ இப்ப ராஜ் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அது அவர் சொல்றத பார்த்தோன்னா எனக்கு பயங்கரமா அந்த சீன் யோசிச்சு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். தேர் இஸ் லாட் ஆஃப் மொமெண்ட்ஸ் லைக் திஸ் இந்த ஷோ. நீங்க கண்டிப்பா வந்து வீட்டுல உட்காந்து பார்க்கும் போது கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ இட்ஸ் a good show to sit with friends, family and watch it. அது வந்து செம்ம ஒரு ஜாலியான ஒரு கிரேசி மோகன் சார் படம் பார்த்தப்போ ஒரு ஃபீல் ஒன்று வரும். கண்டிப்பா எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஐ என்ஜாய்ட் எவ்ரிஒன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக நீங்க அவருக்கே வந்து டெடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கிரியேட் பண்ண அந்த கேரக்டர்ஸே வந்து இந்த ஷோல வச்சிருக்கும் போது கண்டிப்பாக நாங்க வந்து அது மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபில டிசம்பர் 11 ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் வழங்கும் ட்ரிபிள்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோ இப்ப வந்து நான் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் நான் வந்து கேட்டு முடிச்சிட்டேன். இப்ப இந்த ஒரு லைவ் வந்து நம்மளுடைய மீடியா நண்பர்கள் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. சோ அந்த கேள்விகள் போயிடலாமா? ஓகே, சோ கண்டிப்பாக வந்து டிசம்பர் 11 நாங்க காத்துட்டு இருக்கோம். #triples_the_fun அப்படின்னு சொல்லி இதை பாத்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய சோசியல் மீடியா போஸ்ட்ல இதை வந்து இந்த டேகையும் சேர்த்து போடுங்க அப்படின்றத அந்த சமயத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். சோ இப்ப முதல் கேள்வி ராஜசேகர் கேட்டிருக்காரு. ஜெய் அவர்களுக்கான கேள்வி இது. இந்த ட்ரிபிள்ஸ் அப்படின்றது உங்களுடைய முதல் ஓடிடி டெபியூ. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? அதுக்கப்புறம் தியேட்டர் ரிலீஸ், ஒரு தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டும், அதே மாதிரி ஒரு ஓடிடில ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ரிலீஸ்க்கான ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்ல அதுல ஏதாவது வித்தியாசம் பாக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்ல ஒரே மாதிரி தான் இருக்கு. அது எங்க பாக்குறோன்றதுதான் ஒரு வித்தியாசமே தவிர அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே. ஏன்னா பிகாஸ் நம்ம நடிக்கிற படம் எல்லா படமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது நம்மளுக்கு, ஆல் த ப்ராஜெக்ட்ல வராது. பட் எனக்கு ட்ரிபிள்ஸ் பார்க்கணும்னு இப்பவுமே இன்ட்ரெஸ்டா இருக்கு. இன்னும் நான் பார்க்கவே இல்லை. ஸோ எப்போ பார்க்கணுன்ற ஒரு ஆர்வமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த சீரீஸ் எல்லாமே இதுதான். அண்ட் இதுவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் டே அந்த ரிலீஸோட எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. நான் ஓகே, கண்டிப்பா நம்ம டிசம்பர் 11 நம்ம எல்லாரும் உட்காந்து பார்ப்போம். என்னையும் கூப்பிடுங்க தயவு செய்து, நான் வந்துடுறேன். ஓகேவா? சரி, அடுத்த நன்றி ஜெய் அவர்களே. அடுத்த கேள்வி விவேக் அவர்களுக்கு பிஹைண்ட் வுட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது உங்களுடைய முதல் வெப் சீரிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம
படம் ஷூட்டிங் நடிக்கும் பொழுதும் வெப் சீரிஸ் ஷூட்டிங் நடிக்கும் பொழுதும் ஏதாவது வித்தியாசம் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க விவேக் பிரசன்னா. சொல்லணும்னா என்ன நிறைய நேரம் பார்ப்பாங்க ஆடியன்ஸ் வெப் சீரிஸ். அது வந்து ஃபைன் டியூனிங் வந்து வெப் சீரிஸ்ல நிறைய இருக்கும். இப்போ வந்து 2 hours ஃபீச்சர் ஃபிலிமை தாண்டி ஒரு 9 எபிசோடுக்கு 3 hours போகுதுன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் இருக்கான ஃபைன் டியூனிங் டீடைல் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதில் இம்ப்ரவைஸ் பண்றதுக்கு ஆக்டர்ஸ்க்கோ டெக்னீஷியனுக்கோ ரைட்டருக்கோ எல்லாருக்குமே அது பெரிய ஸ்பேஸ் அது. அதனால வெப் சீரிஸ் வந்து கண்டிப்பா ஃபீச்சர் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம். ஒரு வித்தியாசமான ஒரு பதில். நான் நிறைய வருவேன் அதுல அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். எஸ் படம் அப்படின்னும் போது ஒரு 3 மணி நேரம் போது எஸ் நிறைய நடக்கும். ஓகே, சோ அடுத்த கேள்வி வாணி போஜன் அவர்களுக்கு குமுதம்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ குமுதம்ல இருந்து உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க கேள்வி, உங்களுடைய பெஸ்ட் கோ ஆக்டர் ஜெய்யா இல்ல அசோக் செல்வனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே பெஸ்டான கோ ஆர்டிஸ்ட் தான். பட் ஐ திங்க் ஜெய். Thank you so much. வெல்கம் ஜெய். ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணோம், நிறைய நாட்கள் ஷூட்டிங் இருந்தது. சோ as a person எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால Thank you. அசோக் கூட இருக்காரா? Really very comfortable. அசோக்கும் கான்ஃபரன்ஸ்ல இருக்காரா? அசோக் தெரியும், நானே சொல்லிடுவேன். அசோக் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, அதனால தப்பா எடுத்துக்க மாட்டான் கண்டிப்பா. பட் நான் ஜெய் எதிர்பார்க்கல இவ்வளவு நல்லா இருப்பா, ஐ மீன் லைக் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாருன்னு. சோ மேபி ஜெய் நம்ம ஜாலியா இருப்பாருங்க, சாப்பிடறதுக்கு நிறைய வாங்கி தருவோம் அப்படி. ஆமாங்க, அது எனக்கு தெரியல இல்லைங்க. அது டக்குன்னு அதெல்லாம் மாறின உடனே ரொம்ப ஐ திங்க் ஒரு நல்ல கோஸ்டாரா இருந்தாரு. வெரி குட் வெரி குட். இந்த தொடர்ந்து அடுத்ததாக வாணி போஜன் உங்களுக்கான அடுத்த கேள்வி தந்தி டிவில இருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய சின்னத்திரை வெற்றி, அதுக்கப்புறம் ஓமை கடவுளே வெற்றி, இந்த அதாவது சின்னத்திரையில இருந்து நீங்க பெரிய வெளித்திரைக்கு வந்த அந்த டிரான்சிஷன், அது நீங்க வந்து நீங்க எப்படி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தந்தி டிவில. மாக்கப்பா ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா எங்கேயும் தப்பாயிட கூடாதுன்னு ரொம்ப பார்த்து தான் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றேன். அதே மாதிரி எனக்குமே அமையறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. லைக் வெப் சீரிஸ், என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் அண்ட் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரா இருக்கட்டும். அண்ட் எப்படி சொல்றது, கார்த்திக் சாரோட பெரிய ஃபேன் நானு. அது கார்த்திக் சாருக்கு இங்க இதுல சொல்லிக்கிறேன், ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ வெப் சீரிஸா எனக்கு வந்து இது நல்ல பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப பார்த்து தான் நான் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றேன் ஆக்சுவலி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த கேள்வி வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு பிஹைண்ட் வுட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த ட்ரிபிள்ஸ் ஷோல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ், அதுவும் அந்த ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோல நடிக்கிறவங்களுடைய காஸ்டிங் ப்ராசஸ் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நிறைய அது மாதிரி வந்து ஃபன் பார்ட், த ஹியூமர் இன் திஸ் ஷோ, அதாவது இந்த ஒரு நல்ல ஒரு காமெடி அண்ட் இட்ஸ் லைக் யூ கேன் என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காமெடி ஷோ இருக்கும். அண்ட் அதுதான் அதோட ஹைலைட்டா நான் பாக்குறேன். அண்ட் இதோட கேஸ்டிங் ப்ராசஸ் ஐ திங்க் இட்ஸ் ஆல் திங் கோஸ் டு சாருகேஷ். அவர் தான் டைரக்டர் தான், லைக் என்டையர் கேஸ்டிங் ப்ராசஸ் அவர் தான் ஹி டுக் கேர் ஆஃப். அண்ட் ஏன்னா எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஜெய் பண்றாரு, அவங்க வாணி பண்றாங்க, அப்புறம் விவேக் பிரசன்னா அண்ட் ராஜ், இவங்கெல்லாம் இந்த ஸ்கிரிப்ட்ஸ்குள்ள வரும்போதே ஐ ஃபெல்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் அதர் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் மேக்ஸ் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஐ திங்க் ஆல் த கிரெடிட் கோஸ் டு சாருகேஷ் நான் சொல்லுவேன். ஓகே, நன்றி. அடுத்த கேள்வியும் உங்களுக்கு தான் கார்த்திக். நியூஸ் 18ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு தயாரிப்பாளரா இருக்கிறதுக்கும் இயக்குனராக இருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் பாக்குறீங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜெய் உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆஸ் அ ப்ரொடியூசரா நீங்க இருக்கும்பொழுது ஜெய் உங்களுக்கு எவ்வளவு ஒத்துழைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ப்ரொடியூசர்னு பார்க்கும்போது என்னன்னா, ஸ்டோன் பெஞ்ச்ல வந்து நான் ஒரு இனிஷியல் கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல மட்டும்தான் நான் இருப்பேன். அதுக்கப்புறமேட்டு ப்ரொடியூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷோ ட்ரிபிள்ஸ் ஷோ வந்து கல்யாண் சுப்ரமணியன் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் த என்டையர் ஷோ. ஸோ என்னோட பங்கு ப்ரொடக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இனிஷியல் டிஸ்கஷன் வித் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், அவ்வளவுதான் என்னோட லிமிட். நானே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் ஒரு நாள் தான் வந்து நினைக்கிறேன். ஒரு நாள், அதுவும் வந்து மெயினா வந்து நான் சாருகேஷ் எப்படி வேலை பார்க்கறாருன்னு பாக்குறதுக்காக, அதுக்காக தான் போனோம். அதை வேலை பார்க்கறாருன்னா செக் பண்றதுக்காக போல, சும்மா அவரை வம்புக்கலாம் அப்படின்னு, அவரை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் நாங்க போனோம். மற்றபடி வி ஆல் நோ தட் த என்டையர் டீம் இஸ் அ வெரி குட் டீம்.
ஸோ ஜெய்மே வந்து இஸ் வெரி, முன்னாடியே ஒரு 2-3 ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பேசியிருக்கேன் நான் ஜெய்கிட்ட. பட் அதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் வி குட் ஒர்க் வித் ஹிம் இன் திஸ் ப்ராஜெக்ட். பட் அவரும் ஐ திங்க் ஹி வாஸ் வெரி கூல் அண்ட் ரொம்ப சாமிங்காகவும் இருக்காரு. ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவர் செம சாமிங்கா இருக்காரு. அண்ட் இட் இஸ் ஆல் கம் அவுட் வெரி வெல். தேங்க்யூ. தேங்க்யூ. சோ அடுத்த கேள்வி மீண்டும் வந்து நியூஸ் 18ல இருந்தா கார்த்திக் சுப்ராஜ் உங்களுக்கான கேள்வி தான். மீண்டும் சூப்பர் ஸ்டாரோட எப்ப படம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். தலைவர் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. ஸோ அடுத்த படம் பண்ணுவேனான்னு தெரியல, கண்டிப்பா ஓட்டு போடுவேன், அதுக்கு ரெடியா இருக்கும். ஐம் வெரி வெரி ஹாப்பி தட், வெரி எக்ஸைட்டட். தலைவர் ஃபேன் அவர் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதுல வந்து சந்தோஷம். வெரி வெரி ஹாப்பி. ஸோ அடுத்த ஓட்டு கண்டிப்பா போடுவேன், படம் தெரியல. ஓகே, நன்றி கார்த்திக் அவர்களே. அடுத்ததாக விவேக் பிரசன்னா, உங்களுக்கு தான் அடுத்த 3 கேள்வியுமே. பிரவீன் ஃப்ரம் தந்தி டிவி இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஹியூமர் ரோல் பண்ணிருக்கீங்க, நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்கீங்க, ஸ்டேடியான ரோல் பண்ணிருக்கீங்க, சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இதுல இனிமேட்டு எதை பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கீங்க, எது பண்றது கஷ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா ரோலுமே ரொம்ப 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 கஷ்டம். இதுல ஃபன் பார்ட் வந்து அதான் ஹியூமரான ரோல்ஸ் தான் ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். சிரிக்க வைக்கிறது எப்பவுமே ரொம்ப டஃப்பான ஜாபா இருந்திருக்கு. நடிக்க ஆன் ஸ்கிரீன் நடிக்கும்போது நம்மளுக்கு அது ஹியூமரா நினைச்சிட்டு சில ரியாக்ஷன் பண்ணுவோம், அது ஒர்க் அவுட் ஆகாம போகும். நம்ம நார்மலா ரியாக்ட் பண்ணுவோம், அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஹியூமருக்கு வந்து ஒரு லிமிடேஷனே இல்லாம ஆடியன்ஸ்க்கு எந்த பாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு பயங்கரமா பிடிக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருமே ரொம்ப கஷ்டம். ஃபன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். காமெடி பண்றதுதான் இருக்கிறதுலே கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஓகே, சிறப்பு. பட் ஆனா எதையும் நிறுத்த மாட்டீங்க, அதெல்லாம் வந்து இல்ல, பண்ணிட்டே இருக்கும். ஆமா, எது கொடுத்தாலும் பண்ணுவோம்ப்பா நானு, ஃபுல்லா யார் இது மாதிரி கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற. அடுத்ததாக விவேக் பிரசன்னா உங்களுக்கு குமுதம்ல இருந்து கேட்டிருக்காங்க. நல்ல சாய்ஸஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஒரு நடிகரா உங்களுடைய வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கார்த்திக் அண்ணா இருக்கிற இடத்துல இதை சொல்றது வந்து ஐ ஃபீல் சோ ஹாப்பி அபவுட் தட். ஏன்னா எங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஹோம் டீம் மூலமா தான், கார்த்திக் அண்ணாவோட ஹோம் டீம் மூலமா தான் ஆரம்பிச்சோம். அது எங்களோட ஹோம் டீம் பெஞ்ச் டாக்டிக்ஸ் மூலமா ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து இன்னைக்கு ட்ரிபிள்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ அதுதான் காரணம். நல்ல டீம் எப்பவுமே எனக்கு வந்து கார்த்திக் சுப்பராஜ் அந்த மாதிரி இருக்கிற டைரக்டர் டீம் அமையறது தான் காரணம். வேற பெருசா எனக்கு எப்படி எனக்கு கிடைக்குது அப்படின்லாம் எனக்கு வரைக்கும் யோசிச்சது இல்லை, அதுவா நடக்குது. ஸோ அதுதான் காரணம். ட்ரிபிள்ஸ் வந்து கிரேசி மோகன் சாரோட ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீலை வந்து எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு ட்ரிபிள்ஸ். அதுக்கு வந்து பாலாஜிக்கும் சாருகேஸ் அவர்களுக்கும் தான் நன்றி சொல்லணும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து கிரேசி சாரோட எல்லா டைலாக்ஸுமே ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபீல்ல நாமளே அந்த ஒரு டைலாக் எல்லாம் பேசும்போது சோ குட், நம்ம மொமெண்டா இருந்தது ஒவ்வொரு நாளுமே. ஓகே, நன்றி தேங்க்யூ. சோ அடுத்த கேள்வி வந்து பிஹைண்ட் வுட்ஸ் இருந்து நியூஸ் 7ல இருந்து விவேக் பிரசன்னாவுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபன், ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எப்போ பூஜை போட்டு ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து டப்பிங் வரைக்குமே டப்பிங்லேயே ஃபன் தான் நடந்தது. ஃபன் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பர். சோ ஓகே, சோ இப்ப வந்து நம்ம மீடியா நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தாச்சு. அந்த சாங் ஒண்ணு பார்த்தோம், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுல வந்து அவ்வளவு ஒரு அழகு, எல்லாருமே அழகா இருந்தாங்க. ஜெய் அழகா இருந்தாரு, வாணி அழகா இருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அந்த வார்த்தைகள் அழகா இருந்துச்சு. அந்த சாங் ஷூட் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஜெய்? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல மறக்க முடியாது? எனக்கு நான் அந்த சாங் போட்டு பார்த்து முடிச்சோடனே சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம டார்லிங் சாருகேஷ் அவரோட லவ் லைஃப்ல என்னெல்லாம் நடந்திருக்குமோ அது அப்படியே அந்த சாங்கா கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா எதுவுமே ஆக்டிங் மாதிரியே இல்லை, எல்லாமே நடந்த சீன் மாதிரியே இருக்கு. டார்லிங் நடந்த சீன் மாதிரியே இருக்கு. ஏன்னா அவ்வளவு நேச்சுரலா அழகா அவரு பண்ணாரு. ஸோ எந்த ஷார்ட் சொல்லுன்னு தெரியல, அந்த சாங் ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஓகே, நீங்க வந்து இந்த சாங்ல அவ்வளவு அழகா இருக்கீங்க, என்ன ரகசியம்? தெரியலையே, சினிமாட்டோகிராஃபி அண்ட் சாரு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயத்துக்கு கூட கொஞ்சம் இப்படி பண்ணுங்க அது பண்ணுங்க
பாவம் மனுஷன் ரொமான்ஸ் அப்ப ரொம்ப படுத்திட்டேன் நான் அவரை. அது ரொம்ப அழகா எடுத்தாருன்னு நினைக்கிறேன். சாரு சினிமாட்டோகிராஃபர் 2 பேருக்குமே தான் இந்த கிரெடிட் போகும். ஓகே ஓகே சூப்பர். சோ சாரு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரியல் லைஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது உள்ளாருக்கு வந்து லைட்டா சிக்கன் மேல லெமன் புழியிற மாதிரி புழிஞ்சு விட்டு இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. நிஜமாலுமே அது உண்மையா? காதல் மன்னன் சந்தேகம். சாருகேஷ்க்கு இன்னொரு பேர் இருக்கு ஆபீஸ்ல எல்லாம் வந்து லவர் பாய், காதல் மன்னன் சொல்லுவாங்க. நாங்க ஷூட்லயே அப்படிதான் சார் கூப்பிடுவோம் அவரை. அதான் தெரிஞ்ச விஷயம் தான். 15 மேட்ரிமோனி ஆப்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். போயிடும். நீங்க எப்படி லவ் பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு ஷோவாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கும் போது மேட்ரிமோனி ஆப்ல தேவையில்லை. நீங்க டைரக்டர் சொல்லலாம், பொண்ணுல இருந்து கூப்பிடுறீங்களா, நீங்க டைரக்டர் வந்து இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் போங்க, விஐபி இதுல போயிட்டு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாலே போதும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி வந்து லைன்ல நிப்பாங்க. சரி, இந்த சாருகேஷ் இந்த ஒரு எந்த ஒரு எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஷோல ஒரு எலிமெண்ட் இதுல உள்ள நிறைய சொல்லியிருக்கீங்க. காமெடி இருக்கு, ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்கு, வில்லன்ஸ் இருக்காங்க, ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, லவ் இருக்கு, எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இதுல எது வந்து ஓகே ட்ரிபிள்ஸ் அப்படின்னு வந்தா எந்த ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் ஆஃப் த மைண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிளீனான காமெடி, வார்த்தை விளையாட்டு, நம்ம சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த 90s காமெடி 80s காமெடி, ரொம்ப இன்னசென்டான காமெடி இருக்கும். நடிக்கிறவங்க வந்து அவங்க சீரியஸா தான் நடிச்சிட்டு இருப்பாங்க சிச்சுவேஷன்ல, பட் அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு காமெடியா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிளீனான இன்னசென்டான காமெடி இருக்கும். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன்ல தான் இருப்பாங்க ஃபுல்லாவே. கதையும் அந்த மாதிரி தான் பயங்கர கேஆட்டிக்கா ஃபுல்லா காமெடி அஃபேர்ஸ் தான் ஃபுல்லாவே நடக்கும். ஸோ அந்த கிளீனான காமெடி தான் எல்லாருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். ஓகே. சோ ஜெய் அவர்களே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வித் விவேக் அண்ட் ராஜ் ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எப்படி இருக்கு? எனக்கு ஆல்ரெடி நான் வந்து ராஜ் கூட ஆல்ரெடி ஆக்ட் பண்ணியாச்சு ஒரு படத்துல. விவேக் என்ன கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட் அவரு கூட போன படத்துல பண்ணாரு கார்த்திக் சாரோட அதே ப்ரொடக்ஷன்ல. ஸோ அவரை பத்தி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் செகண்ட் டேல எனக்கு விவேக் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். நாங்க எல்லாருமே டார்லிங் ஒரு குரூப். அவங்க வந்து எப்படி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னா, ஷார்ட்டுக்கு வாங்கப்பா, ஷார்ட்டுக்கு வாங்கப்பா சொல்ற அளவுக்கு பேசிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஸோ அது ஆன் சீன்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. மேக்ஸிமம் சீன்ஸ் வந்து நாங்க பேசும்போது என்ன எப்படி இருப்போமோ அப்படிதான் பண்ண வச்சாங்க. ஓகே, நன்றி. சோ வாணி போஜன் அவர்களே, சொல்லுங்க, இந்த ட்ரிபிள்ஸ் கேங்கோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஜெய், விவேக், ராஜ் இவங்களோட ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அந்த டீம் நான் இன்னுமே மிஸ் பண்றேன். சோ அடிக்கடி சொல்லி ஐ மீன் டச் வித் எவ்ரிபடி. எனக்கு மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க, ஜெய், ராஜா இருக்கட்டும் அண்ட் விவேக், எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸோ இன்னுமே ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த ஷூட்டை. சாருஜி சொல்லிட்டேன், அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க, நான் பாக்குறேன், ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த டீம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சோ மச் ஃபன் மகப்பா. நான் எல்லா டீம்லயும் சொல்லுவேன், ட்ரிபிள்ஸ் மாதிரி டீம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னா அவ்வளவு ஃபன்னா இருந்தது. we are all comfortable. so ஆக்சுவலி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவர் தான் செட்டை ரொம்ப ஒரு ஜாலியா பண்ணாரு. ஒரு பெருசா டைரக்டர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லாம எங்களை எல்லாரும் நீங்க என்ன பண்ணோ பண்ணுங்க, ஆனா என் வேலையை மட்டும் பண்ணி கொடுத்துருங்கன்னு இருந்தாரு. சோ அவரு அந்த அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருந்தது ஒர்க் பண்றப்போ. நான் வந்து ஒரு நாள் மட்டும் ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருந்தாரு. அது என்னது, நீங்க வந்ததுனாலதான் கார்த்திக். அப்ப நடிச்சிருக்கீங்க அன்னைக்கு ஏற்கனவே மகா கன்றாவே போயிட்டு இருந்துச்சு, நீங்க வந்துட்டீங்க அவ்வளவுதான். நானே ஆக்சுவலி நானே நினைச்சிட்டேன், என்ன சாருகேஷ் இவ்வளவு சீரியஸான ஆளா, பயங்கரமா டென்ஷனா இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா இப்பதான் தெரியுது, நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது. அன்னைக்கு வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. நீங்க சொல்லாம வந்து இருக்கணும் ஒரு நாள். நீங்க வேற யாரும் கூட சொன்னாங்க, அவசர அவசரமா எடுக்கல, ரொம்ப பொறுமையா எடுத்தாரு அப்படின்னு. வந்து ஆடி அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ட்ரிபிள்ஸ் ஷூட்டிங் வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சு லக்கிலி. பட் அதுக்கப்புறம் தான் கொரோனா வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த கொரோனா டயத்துல
இத போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி சாருகேஷ் முடிச்சாருன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வெப் சீரிஸ் கதையா எடுத்தோம்னா அது பேசி மோகன் காமெடியோட பயங்கரமா இருக்கும். பேசி மோகன் காமெடியோட பயங்கரமான ஒரு காமெடி சீரீஸா இருக்கும். அது அதேமா நாங்க பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கல்யாண சொன்னா பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா கண்டிப்பா அது பாக்குறது அந்த ஒரு இது பாக்குறதுக்காகவும் நாங்க காத்துக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் கண்டிப்பா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபி அவங்க டீம் கிட்ட சொல்லலாம் இது மாதிரி இன்னொரு கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, விவேக் அவர்களே, உங்களுக்கான ஒரு சிச்சுவேஷனல் கேள்வி. ஓகேங்களா, நீங்க வந்து ஒரு கன் பாயிண்ட்ல இருக்கீங்க. உங்களை வந்து வச்சு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, 2 பேர் யாராவது 2 பேரு இல்ல ஒரு ஆளுக்கு நீங்க போன் அடிக்கலாம். அந்த நைட் ஒரு 3 மணி 4 மணி இருந்தீங்களேன், அந்த நபர் வந்து அந்த போன் அட்டென்ட் பண்ணி சொல்லு மச்சான் அப்படி போன் எடுத்து பேசிட்டாங்கன்னா உங்களை விட்டுருவாங்க. ஓகே, சோ இப்போ நீங்க கன் பாயிண்ட்ல இருக்கீங்க. நீங்க யாருக்கு கால் பண்ணுவீங்க? ஜெய்க்கு கால் பண்ணுவீங்களா இல்ல ராஜ்குமார் கால் பண்ணுவீங்களா? ஏற்கனவே அவங்க 2 பேருக்குமே பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. கண்டிப்பா 2 பேர் தான் மச்சான் ஏதோ கால் பண்றாங்க, நீ வேணா ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா யாரு கூப்பிட்டாலுமே வந்து வந்துருவாங்க. ஜெய் டார்லிங்கா இருக்கட்டும், ராஜ் பிரதரா இருக்கட்டும். ஜெய் பிரதர் நான் நைட்ல முடிச்சுதான் இருப்பேன், காலையில தூங்க போவேன். முடிச்சுட்டு அப்படியே ஷூட்டிங் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஷூட்டிங் வருவாரு. அதனால அவர் எப்பயுமே வந்து பிடிச்சிடலாம். ஜெய் பிரதர் வந்து செம்ம டைமிங்ல இருப்பாரு. ஃபன்னா போயிட்டு இருக்கும். எந்த டைலாக் பேசினாலும். ஒரு தடவை வந்து டார்லிங் சாரு கூப்பிட்டாங்க. சாரு யாரு போய் நான் 2 கால் பண்ணலாம். 2 பேரும் வருவாங்க. லவ் யூ கைஸ், மிஸ் யூ ஆல். ஓகே, மிஸ் யூ டு. ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா நிஜமாலுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஷோ அப்படின்றத தாண்டி அங்கேயே ஒரு பயங்கர பாண்டிங் நடந்திருக்கு. மிஸ் யூ அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து பாண்டிங் ஆயிருக்கீங்க. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாணி அவர்களே, உங்களுடைய ரியல் லைஃப் யாரு? உங்களுடைய ட்ரிபிள்ஸ் கேங் யாரு? உங்களுடைய ரியல் லைஃப் ட்ரிபிள்ஸ் உங்க கூட எப்போதுமே வாங்க பாப்போம் அப்படின்னு ஒரு கேங் கிளம்பி போவீங்கல்ல? கிளம்பி போறது பத்தி தெரியுது, பட் ஆஸ் ஆஃப் ஜெய் அண்ட் மாதிரி. ஜெயன் மாதிரி. ஓ, அதே ட்ரிபிள் நீங்க. ஜெய, நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஃபன்னான ஒரு ஃபேக்டர், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அது யார் பத்தி வேணா இருக்கலாம். டைரக்டர் பத்தி இருக்கலாம், ராஜ் பத்தி இருக்கலாம், விவேக் பத்தி இருக்கலாம். ஃபன்னான ஒரு விஷயமா? ஆமா, ஷூட்டிங் அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஒரு விஷயம் கேட்டோம், கரெக்டா செலக்ட் பண்ண முடியல. ஏதாவது நடந்திருக்கும்ல யார பத்தியாவது பண்ணான விஷயத்தை தாண்டி அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்ல. சில பேர் எல்லாம் வந்து ஏதாவது வித்தியாசமா ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுங்களா? அது மாதிரி நீங்க பார்த்து வியந்தது, என்ன இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ட்டு. எனக்கு ராஜ் தான் எனக்கு ஞாபகம் வருது. நிறைய சீன் டைலாக்ஸ் வந்து ஓகே ஓகே டைம் வரும்போது வேற என்னமோ வரும் டைலாக்ஸ். இதெல்லாம் சொன்னாங்க அவங்க, இதெல்லாம் டார்லிங் இது சொல்லல அவங்க, அது சொன்னாங்க அப்படின்ற ஒரு 2-3 போகும். சோ பர்டிகுலரா ஒரு எபிசோட் ஞாபகம் இல்ல, பட் அவரு நிறைய அந்த மாதிரி பண்ணிருக்காரு. அண்ட் வாணி வந்து அப்பப்போ மாதிரி கூட ஷூட் நடக்கும் போது கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க. இது எப்ப நடந்தது? அவர் கலாய்ப்பாருங்க, அதெல்லாம் சும்மா சொல்றாரு. அத வந்து காலையில இருந்து என் கூட ஷூட் பண்ணிருப்பாரு. நான் கிளம்பி போனோடனே இவங்களும் மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்புவாங்க. இங்க பாரு நாங்க ஜாலியா ஷூட்ல இருக்கோம், we are having fun. அது மாதிரி. ஆமா, கிளம்பி போக சொன்னது அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க வேண்டியது தானே? இல்லங்க, ஒரு மரியாதை இருக்குல்லங்க. நம்மளும் ஷூட் முடிச்சு கிளம்ப வேணாமா? அங்கேயே உட்காந்து எனக்கு ஆசைதான். எப்போதுமே நடக்கும். நம்ம அப்படியே ஜாலியா ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க ஷாட் முடிச்சு அவங்க கிளம்புறாங்கன்னா ஒரு டைம் வயிற்றுச்சலாவும் இருக்கும். இதுல எனக்கு தெரியல. ஆமா, இதுல எனக்கு அப்படி தெரியல. ஷூட் முடிஞ்சோடனே முடிஞ்சுதா, எனக்கு இன்னும் சீன் இல்லையான்னு கேட்டே இருந்தேன். ஏன்னா இவங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப நல்லா இருந்தது. And not just இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, அந்த என்டையர் டீமே. So it is fun. ஓகே, மீண்டும் வந்து ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உடைய ட்ரிபிள்ஸ் சாங் லான்ச் வந்திருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். மீடியா நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் நன்றிகள் for the casting crew, ப்ரொடியூசர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு, இயக்குனர் சாருகேஷ் சேகர் அவர்களுக்கு, ஜெய் அவர்களுக்கு, வாணி போஜன் அவர்களுக்கு, அண்ட் மாதுரி எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டிசம்பர் 11ஆம் தேதி
நாங்க வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல் ட்ரிபிள்ஸ் டிசம்பர் 11 உங்களுக்காக டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபில பார்த்துட்டு இருக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது என்டையர் க்ரூ ஆஃப் ட்ரிபிள்ஸ் மற்றும் மகாப்பா ஆனந்த். நன்றி, 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 வணக்கம்.